தெரிந்தோர் எல்லோரும் அவருக்காக இரங்கல் உரையாற்ற விரும்புகிறார்கள். அந்த வகையிலே அவரது உறவினரும் மருமகனுமான அருச்சுனன் அரவிந்தன் அவர்களை உரையாற்றும்படி அழைக்கின்றேன். Good evening, everyone. I was very fortunate to have someone like Mama in my life. He helped me and helped my family a lot. We moved to Canada in the late 80s. We really didn't know a lot of people except a couple of relations. We were very close with Mama and his family who took us in. He gave us a place to stay until we finally got on our feet. We spent the first few weeks in Canada living with Mama in a small apartment in Lansdowne. It was 9 of us crammed in a small 2-bedroom apartment. It was small, but I was surrounded by big hearts. We were 2 families living together, but on one single journey. My family eventually moved out, but we still lived close to each other. We'd see Mama frequently, as our families were very tightly knit. As every year went past, we were embracing Canadian culture, through trial and error and our sense of exploration. Our families would spend our summers exploring the city, going to places like CNE, Wonderland, Center Island, and CN Tower. It was these childhood memories I had of Mama, visiting new places with him. As years went by, he would receive several awards and recognitions from the community. I was very fortunate to meet several of his students. I often asked them the same question: why do you honor and respect him so much? They would all say the same answer, that they would not be where they are in their careers if it wasn't for my Mama. They undoubtedly owe him all their success to his teachings. There's a famous saying, the meaning in life is to find your passion. The purpose of life is to give it away. And for Mama, his passion was education. And he gave this gift away to a generation of students, whom are so grateful for his guidance. Our families now all live in different areas. We moved to Mississauga, my older cousin Apuna got married and moved to Ajax, and Mama moved to Scarborough, the same house many of you visited. Although we are now far apart, my heart will always remember that small apartment in Lansdowne, the place we first called home, the place where Mama first opened his heart towards us. நன்றி. முக்கிய அறிவித்தல் ஒன்று, ஒரு வண்டி கார் ஒன்று வெளியிலே லைட் போட்டபடி இருப்பதாக சொன்னார்கள். BRWK 432 BRWK 432. அடுத்ததாக அதிபர் போக்கன சகோதரியின் மாணவியும் மகாஜன கல்லூரியின் மாணவியுமான ஸ்ரீரஞ்சினி அவர்களை அழைக்கின்றனர். அனைவருக்கும் எனது வணக்கம். அனைவருக்குள்ளும் ஐக்கியமாகி போன எங்கள் அதிபர் பற்றி சில வார்த்தைகள் கூற கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றி. பிறப்பில் ஆரம்பமாகி இறப்பில் முடிவதுதான் இயற்கை, அதுதான் நமது வாழ்க்கை என்பது எமக்கெல்லாம் தெரிந்த விடயமானாலும் கூட அன்புள்ள ஒருவரின் இறப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. லோயிஸ் லோரியின் கிவர் என்ற நாவலில் வருவது போல, உணர்ச்சிகள் என்று ஒன்று இல்லாதவர்களாக நாங்கள் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என பெருமூச்சு விடத்தான் எங்களால் முடிகிறது. 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்று நினைக்கின்றேன். கனக சபாபதி மாஸ்டர் மகாஜனாவுக்கு பிரின்சிபலாக வருகின்றாராம். இனி மகாஜனாவுக்கு ஒரு நல்ல காலம் என்ற கருத்தில் கோகிலா அக்காவிடமிருந்து நான் ஒரு செய்தியை அறிந்தேன். மகாஜனா நல்லதொரு அதிபருக்காக தவம் கிடந்த காலம் அது. கோகிலா அக்காவின் மதிப்பீட்டின் மேல் எனக்கு நம்பிக்கை இருந்ததாலும், அன்றைய நிலையினால் தனிப்பட்ட ரீதியில் நானும் பாதிக்கப்பட்டிருந்ததாலும் எனக்கு அந்த செய்தி மிகவும் இனிப்பானதாக இருந்தது. வெள்ளை நிற உடையில், மிகுந்த உயரமும்
வசீகரமும் மிக்க ஒருவராக இருந்த கனக சபாபதி பிரின்சிபல் அவர்கள் புறத்தில் மட்டுமன்றி அகத்திலும் அழகு மிகுந்தவராக, பழகுவதற்கு இனியதொரு மனிதராக இருந்தார். அவரின் அந்த அழகான அந்த புன்னகையும் அன்பும் அனைவரையும் அவர் பக்கம் கட்டி போட்டதில் எந்த வியப்பும் இல்லை. அவர் வரவால் மகாஜன நூலகம், பத்திரிகைகள், புத்தகங்கள் போன்றவற்றால் நிறைந்து வழிய குப்பை கூடைகள் கூட என் பசி தீர் என்னும் செய்தியுடன் கலநயமிக்க பொருட்களாகின. இவ்வகையில் வெளியில் விசிறிவாடைகளும் பல வர்ணங்களில் குரோட்டங்களும் உள்ளே ஒழுங்கான வகுப்புகளில் நிறைவான கற்றலுமாக கல்லூரி அழகுறமிருந்தது. பின்னர் தேனு பிறந்த போது அவளை பார்ப்பதற்கு அவரின் வீட்டுக்கு போன எங்களை 15 வயது சிறுமிகளை அவரும் அவர் மனைவியும் வரவேற்று உபசரித்த விதம் மறக்க முடியாதது. என்னுடைய அம்மாவை விட 4 நாள் இளையவரான என் அதிபரை ஒரு அப்பாவின் ஸ்தானத்திலேயே நான் வைத்திருத்திருக்கிறேன். செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனாக வேதனை கிடைத்த பொழுதுகள் எல்லாம் பல தடவைகள் படிக்கும் போதும், பிறகு இப்ப அண்மையிலும் கூட அப்பாவிடம் சொல்லி அழுவது மாதிரி அவரிடம் அழுதிருக்கின்றேன். எனக்கு மட்டுமன்றி பலருக்கு அவர் நல்லதொரு கவுன்சிலராக இருந்திருக்கிறார். 1979 நடந்த அவரது பிரிவுசார கூட்டத்தில் அவரின் மேலான மனித தன்மைகள் விவரமாக பேசப்படவில்லையே என்ற தவிப்புடன் என் மன உணர்வுகளை கடிதமாக்கி அவருக்கு நான் அனுப்பிய போது, ஒரு மாணவர் மனதிலாவது தன்னால் மாற்றம் ஒன்றை உருவாக்க முடிந்திருந்தால் அது தனது வெற்றியே என ஆசிரியர்கள் வைத்த பிரியாவுடை கூட்டத்தில் அன்று அந்த கடிதம் பற்றி குறிப்பிட்டதாக சொல்லி மணிவண்ணன் மூலம் அன்று எனக்கு பதில் அனுப்பியிருந்தார். அவர் என்னில் மட்டுமல்ல, பல நூற்றுக்கணக்கான மாணவர்களின் மனதில் தன் ஆளுமையால் நிறைந்து நிற்கின்றார், இனியும் நிற்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இலங்கையிலிருந்து சம்பியாவுக்கு போகும்போது அவர் கொடுத்த பிரியாவுடை விருந்துக்கு நான் மட்டும்தான் வெறும் மாணவர் என்ற நிலையில் போயிருந்தேன். அப்படி பல விதங்களில் எனக்கு பெருமை தந்திருக்கிறார். பின்னர் தன் சொல்லுக்கு மதிப்பளிக்காமல் மகாஜனா OSA செயலாளர் பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன் என்பதில் அவருக்கு என்மேல் வந்த மனஸ்தாபமும், என்னை அவர் விளங்கிக் கொள்ளவில்லை என்பதில் எனக்கு அவரில் வந்த கோபமும் எங்களை சில காலம் நெருக்க செய்தது. அந்த மன உளைச்சல் நீங்கி மீண்டும் நெருங்கிய போது வளமையான அமைதியுடன் நான் மீண்டும் தன்னிடம் வருவேன் என்பதில் தனக்கு நம்பிக்கை இருந்தது என்றார். தன் மகள் போல எப்போதும் அவர் என்னை உயர்வாகவே வைத்திருந்தார். தன் மனைவியின் நினைவாக வெளியிட்ட பெற்றோர் பிள்ளை உளவியல் என்ற அவரின் நூலுக்கு மாணவரின் பார்வை என்ற பிரிவில் என்னை விமர்சனம் செய்ய வைத்திருந்தார். இப்போது TDSPயில் தான் செய்த வேலையை கூட என்னை நம்பி எனக்கே தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் என்மேல் வைத்த நம்பிக்கை நான் வீண் போக விட மாட்டேன். இப்படி பலரை தூக்கிவிடும் பெரும் பணியை செய்தவரை இயற்கை கூட கருணையுடன் அலக்கழியாமல் அமைதியால்தான் தன்னிடம் சேர்த்துள்ளது. தமிழ் கல்விக்காகவும் இலக்கியத்துக்காகவும் அவர் செய்த வேலை அளப்பெரியது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து அதிபர்கள் பற்றி ஒரு நூல் எழுதியது போல் சாதியை, சின்ன மேளத்தை இல்லாமல் செய்தவர்கள் பற்றியும் நூல் எழுதுவதற்கான ஆயுதங்களை தனது இயலாமையுடனும் செய்து கொண்டிருந்தார். ஆய்வாளர்கள் இதை கருத்தில் கொண்டு இதனை முன்னெடுத்தல் அவருக்கும் எங்கள் சரித்திரத்துக்கும் செய்யும் உதவியாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். அதே போல அவரை விரும்புபவர்கள் அவர் செய்தவற்றில் தங்களால் முடிந்தவற்றை தொடர்வதே அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்கும். முடிவில் சிந்திய கெளியின் கிரீவிஸ் லைக் எ ரிவர் என்ற கவிதைக்கான மொழிபெயர்ப்புடன் என் அஞ்சலியை நிறைவேற்ற விரும்புகிறேன். இழப்பு துயர் ஒரு நதியை ஒத்தது. எனது இறப்பு துயர் ஒரு நதியை ஒத்தது. அது பாய்வதற்கு நான் அனுமதிக்க வேண்டும். ஆனால் அதன் வரம்புகள் எங்கே அமைய வேண்டும் என நானே தீர்மானித்தாக வேண்டும். சில நாட்களில் குற்ற உணர்வும் வேதனையும் உள்ள அலைகளில் நீரோட்டம் என்னை அள்ளிச் செல்கின்றது. ஆனால் மீண்டும் நான் களைப்பாறக்கூடிய அமைதியான சிறு குளங்களும் அங்கே எப்போதும் இருக்கின்றன. கோப பாறைகளில் நான் மோதுகின்றேன். உண்மையில் என்னுடைய நம்பிக்கை மங்கி போகின்றது. ஆனால் அங்கே ஏனைய நீச்சல்காரர்களும் இருக்கிறார்கள். நீர் மிக வேகமாக செல்லும் போது என்னை தாங்கிக் கொள்ள அன்பான கைகளும், நான் அடிபட்டு செல்லும் போது காது கொடுக்க இரக்கமுள்ள ஒருவரும் வேண்டுமென அவர்களுக்கு தெரியும். இறப்பு துயர நதி கடந்த கால கைவிடலுக்கான ஒரு வழிமுறையாக உள்ளது. நம்பிக்கையின் கால்வாய்களில் நீந்துவதால் நான் கரையை அடைவேன். முடிவில் வணக்கம். நன்றி. அடுத்ததாக அதிபரின் நெருங்கிய நண்பர்
அலெக்சாண்டர் மாஸ்டர் அவர்கள் உரையாற்றுவார். அதிபர், கல்விமான், கதைஞர், சுவைஞர் இப்படி பன்முக ஆற்றல் நிறைந்த ஒரு பெரிய கல்வியாளனை, கருத்தாளனை, அவருடைய இடத்தை பங்கு கொள்ள ஒன்று உங்களது அனுதாபங்களையும் துயரையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த பெருமானுடைய சில எண்ணங்களையும் கருத்துக்களையும் நான் பட்ட பிரதிபலிப்புகளையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதிபர் ஐயா அவர்களை 1994 ஆண்டு இங்கு செல்வரட்னம் ஆசிரியருடன் வந்து சேர்ந்தபோது கண்டேன். அவருடைய அனுதாபம், மனிதநேய அணுகுமுறை என்னை கவர்ந்தது. அவர், நான் தமிழ் பண்டிதராக இருந்தபடியால் கட்டாயமாக தமிழ் கற்பிக்க இடமெடுத்து தர வேண்டும் என்று விரும்பினார். கத்தோலிக்க கல்வி சபைக்கு சிபார்த்து செய்தார். அங்கு எனக்கு இடம் கிடைத்தது. பின்பு அவர் தன்னுடைய கல்வி சபையிலையும் என்னை எடுத்துக்கொண்டார். அவர் தமிழுக்கு இங்கே பலர் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் நேற்று பேசிய பேச்சுக்களை கேட்டேன். அவர் சொல்லாத சில, அவை நேற்று சொல்லப்படாத சில விஷயங்கள் எனக்கு தெரியும். ஏனென்றால் அவரோடு நான் அனுதினமும் அதிகமாக ஒரு கிழமையில 4-5 நாட்களாவது போயிருந்து கழித்து கொண்டிருப்பேன். எனக்கு சுயினம் வந்த பிற்பாடு கடந்த ஒரு 6-7 மாதமாக என்னால் போக முடியாத நிலைமை ஏற்பட்டது. அந்த கலந்துரையாடல்களின் போது பட்ட, தெரிந்த, அறிந்த, உணர்ந்த விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆளுமை என்பது எல்லா ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்த ஒன்று. திரு கனகசபாபதி ஐயா அவர்கள் ஒரு திறந்த புத்தகம். நான் அவருடன் தமிழ் கற்றல் கற்பித்தல் முறைகளை பற்றி சொன்னால் என்ன, கவிதைகளை பற்றி சொன்னால் என்ன, எல்லாத்தையும் அவர் குறிப்பு சொல்லக்கூடிய வகையில் இருந்தார். தமிழுக்காக நாங்கள் எல்லாம் பாடுபடுகின்றோம், தமிழுக்காக நாங்கள் எல்லாம் செயலாற்றுகின்றோம், எழுதுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இங்க நான் கனபேரை காண்கின்றேன். அந்த வழியில திரு கனகசபாபதி சார் செய்த அளவு யாரும் செய்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் மௌனியாக செய்தார். நான் நினைக்கின்றேன், அவர் சோமஸ்கந்தா கல்லூரியிலே படிப்பித்த போது அங்கு எதிர் அரசு கால் உண்ட ஒரு பௌத்த பாடசாலை ஆரம்பித்து பல பதவிகளை தருவதாக இருந்தது. அத்தருணத்திலே பலர் அங்கு சேர்ந்து அவற்றை பெற விளைந்தார்கள். இவர் படிப்பித்த சோமஸ்கந்தா கல்லூரியிலே எல்லா மாணவர்களும் சேர முடியாது, எல்லோரும் படிப்பிக்க முடியாது. அந்த நிலைமை. அப்பொழுது விரைந்து செயற்பட்ட கனகசபாதீஸ்வரர் அவர்கள் தான் படிப்பித்த சோமஸ்கந்தா கல்லூரியிலே எல்லோருக்கும் அனுமதி வழங்கினார். அந்த அனுமதியாலே அந்த பௌத்த பாடசாலை பாதிக்கப்பட்டது.
அது மட்டுமல்ல, அவர் சோமஸ்கந்தா கல்லூரியிலே ஒரு ஆசிரியரை, பின்தங்கிய சமூக ஆசிரியரை படிப்பிக்க சேர்ந்தார். எனக்கு நல்லா தெரியும், சின்னப்பு மாஸ்டர் அவருக்கு பேர். அவர் அஜுவையை சேர்ந்தவர். அவரை சேர்த்தபோது அந்த சமூகமே எதிர்த்து நின்றது. அப்பொழுது கயசாஸ்தர் அவர்கள் அவரை தனது ஸ்கூட்டரிலேயே ஏற்றிச் சென்று பாடசாலையில் படிப்பிக்க செய்தார். இதனாலே அவர் தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழுக்கு மௌனியாக செயல்பட்டார். அது மட்டுமல்ல, ஒரு கஷ்டப்பட்ட பையன் கெட்டிக்காரனா இருந்தும் அவனால் மகாஜனா கல்லூரியில் இடம் பெற முடியவில்லை. அவர் கல்வி கண்டோருடைய உத்தரவில்லாமலேயே அவனை சேர்த்தார். இது என்னத்தை காட்டுகிறது என்றால், அதனாலே அவர் பாதிக்கப்பட்டார். அவர் பணிப்பாளரிடம் சென்று அதை பற்றி கலைத்து அந்த பையனுடைய கடித்தனத்தை சொல்லி அவனுக்கு இடத்தை எடுத்துக் கொடுத்தார். இவற்றை விட நான் கனடாவுக்கு வந்தபோது அவர் தமிழிலே கொண்ட பற்று, தமிழிலே கொண்ட பற்று நான் அறிவேன். இங்கு அதற்கு சாட்சியாக பேராசிரியர் பாலசுந்தரம் இருக்கின்றார்கள். பொது பாடத்திட்டம், கலைத்திட்டம் தேடப்பட்டது. அவர் இங்கு இருந்த கல்விமான்கள், தமிழறிந்தவர்கள், கற்பிப்போர் எல்லோரையும் சேர்த்து ஒரு குழுவாக அமைத்தார். அந்த குழுவிலே நான், பேராசிரியர் பாலசுந்தரம், செல்வரட்னம் மாஸ்டர் சார், கனசாசோடு சேர்ந்து இப்படி 10-15 பேர் சேர்ந்திருந்தோம். நாங்கள் அந்த 1ஆம் வகுப்பில் இருந்து 7ஆம் வகுப்பு வரை நூல்களும் பயிற்சிகளும் எழுதினோம். இதனாலே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அவர் ஆற்றிய சேவை மிகச் சிறந்தது. இதுபோல நாங்கள் தொடர்ந்து பல சேவைகள் தமிழுக்கு செய்திருக்கின்றோம். நான் என்னுடைய இதை உண்ட சிலர்களை எழுதி வைத்திருந்தாலும் என சொல்ல முடியாது இருக்கின்றது. அவர் தமிழர் தகவல் நூலில் இங்கே தகுதியானவர்களுக்கு பல சிபார்கள் செய்து அவர்களுக்கு அவர்களுடைய துறைகளிலே தங்கப்பதக்கங்கள் பெற்றார்கள். அதில் நானும் ஒருவன். அவர் சத்தியம் என்றும் வெல்லும், அழகே சத்தியம், அதுவே உண்மை, அதுவே நம் வாழ்விற்கு அவசியம். கண்ணிலே அறிவு, உணர்விலே மனிதநேய பண்பு, செயலிலே எல்லோரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அதனால எங்களுடைய கனசுவாசர் வந்திருக்கலாம், அவர் இன்றும் வாழுகின்றார். மேலும் ஏனென்றால் எங்களுடைய இந்த சரீரம் அழியலாம். உலகத்தில் உள்ள எந்த சமயத்தை எடுத்தால் கூட அந்த சமயங்கள் எல்லாம் ஆன்மா அழிவதில்லை என்றுதான் சொல்லுகின்றது. அவத்தைகளை பற்றி சொல்கின்றது. அந்த அவத்தைகள் என்ற தடையை தாண்டி அவர் சுத்தாவத்தி என்ற நிலையில் இருப்பார். அது வாழும். அது மட்டுமல்ல, எங்களுடைய அவர் அழிந்ததென்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால், உலகம் சொன்னால் கூட அது அவருடைய எழுத்தால் வாழ்வார். ஏனென்றால் அவருடைய எழுத்து சத்தியம். பண்டைக்கால புலவர்கள், வள்ளுவர், இளங்கோ போன்றவர்கள் வாழ முடியுமா இருந்தால் இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே நல்ல கருத்தை தமிழுக்காக, கல்வி என்ற வரலாற்றை தமிழுக்கு தந்ததற்காக, புலம்பெயர் தமிழருக்கு தந்ததற்காக, மௌனியாக இருந்து நல்ல சேவைகளை செய்ததற்காக நல்ல பயனை அவர் பெற்றிருக்கின்றார். அவர் வாழுவார். அவருடைய எழுத்து வாழும். அவருடைய எழுத்து சத்தியம். சத்தியம் எவ ஜெயதி என்று சொல்வார்கள். சத்தியம் என்றும் வாழும். அந்த மெய்மையில் எங்களுடைய அதிபர் ஐயா அவர்களை காண்கின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். அவருடைய அன்பார்ந்த இதயம், நல்ல சேவை, பண்பார்ந்த மனம்,
அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அறத்தையும் அன்பையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையை வணங்குகின்றேன். நேற்று சில பேர் சொன்னார்கள் அவர் இறையில் அவ்வளவு நம்பிக்கை இல்லாதவர் என்று. உண்மையிலே தெரியும், ஒரே கடவுளில் ஒரே சக்தியில் நம்பிக்கை உள்ளவர். அவர் அதை உணர்ந்து வைத்திருந்திருக்கின்றார். அவர்கிட்ட நான் கொடுத்த நூல்களையும் படங்களையும் வேண்டி பார்த்திருக்கின்றார். இதே வேளையில் எஸ் பொன்னுத்துறை பெரிய எழுத்தாளர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். கனவு சாஸ்திரம் பற்றி நான் கேட்கும் போது அவர் சொன்னார், நாட்டுக்குள்ளே இருந்த பள்ளிக்கூடத்தை இலங்கையின் தேசிய தரத்துக்கு முதல் இடத்துக்கு கொண்ட மனுஷனப்பா இவர் என்றார். இதிலும் பார்க்க எங்களுக்கு என்ன வேண்டும்? ரெண்டாவது, அவருடைய குடும்பத்தினர் எனக்கு டெலிபோனில் அறிவித்தார்கள் தங்களுடைய அனுதாப செய்தியை. இந்த பெரும் மனிதனுக்கு, இந்த உத்தமனுக்கு, சத்தியனுக்கு, சிந்தையால் சிறந்தவனுக்கு, சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருப்பவனுக்கு வழங்குக என்று கூறினார்கள். எல்லாம் வல்ல இறையே, எங்கும் இருப்பவரே, நல்லவரே, போற்றுதற்குரியவரே, எல்லாம் முடிந்த காரியம் என்று எண்ணச் செய்பவரே, அவருடைய ஆன்மாவுக்கு நல்ல வழிபடப்படுத்தும். அவருடைய ஆன்மா வீடு பெயர் அடைவதாக. அழகே உண்மை, உண்மையே அழகு, அதுவே சத்தியம், அது என்றும் வாழும். சேருடைய ஆன்மா இறைபதம் சேரும். நன்றி, வணக்கம்.